வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசர் திருவடிகளே சரணம். பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசர் சுவாமிகள் அருடைய பஞ்சாமிர்த வண்ணம் கற்றுருக்கோம். இது வரைக்கும் நம்ம பால், தயிர், நெய், சர்க்கரை வரைக்கும் கற்றுருக்கோம். போன வாரம் வரைக்கும் சர்க்கரை ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ தேன், இந்த வாரம் தேன். இது முதல்ல இந்த தேன் எதுக்கு பாடுறதுன்னா, கந்தன் ஆடி வரும் வண்ணத்தை கண்டு அண்ட சராசரமும் அதில் உள்ள அத்தனை பேர்களும் இன்பமுடன் ஆடும் அழகை காண்பேன். தேனுடைய இது அதுதான். முதல்ல பதத்தை பிரித்து விட்றேன். நீங்கள் பிரிச்சுருக்கோம். இப்போ தேன் வண்ணம் 5 கற்றுப்போம். ராகம் காம்போதி. தாளம் 2+2 சொல்லுவேன். 1 2 3 4 தாளம் 2+2 நாங்கள் சொல்லுவோம் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. காம்போதி ராகத்துக்கு ரெஃபரன்ஸ் குழலோதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னர் குறையேதும் எனக்கேதடி. ரெஃபரன்ஸ் இது. இப்போ கற்றுக்கோணுமா? நான் பாடுங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் பாடுங்க. ஒரு ஸ்டான்ஸாகவே கற்றுக் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் தேன் வண்ணம் ஃபுல்லாக எப்படி பாடணுமோ அதை பாடி காமிச்சு விட்றேன். சூலதர நாராட ஓதி மகளாட நனி பாடுங்கோ. சூலதர நாராட ஓதி மகளாட நனி. அடுத்தது தொழுபோத கணமாட அறியாட அயனோடு பாடுங்கோ. தொழுபோத கணமாட அறியாட அயனோடு. அடுத்தது தூஜ கலை மாதாட மானணினியாட உயர் பாடுங்கோ. தூஜ கலை மாதாட மானணினியாட உயர். அடுத்தது சுரரோடு சுரலோகபதி ஆட எலியேறு பாடுங்கோ. சுரரோடு சுரலோகபதி ஆட எலியேறு. அடுத்தது சூகை முகனாராட மூரி முகனாட ஒரு பாடுங்கோ. சூகை முகனாராட மூரி முகனாட ஒரு. அடுத்தது தொடர் ஞாழி மிசையோரு மழவாட வசுவீர பாடுங்கோ. தொடர் ஞாழி மிசையோரு மழவாட வசுவீர. அடுத்தது சூரிபதி தானாட நீல நமநாட நிறை பாடுங்கோ. சூரிபதி தானாட நீல நமநாட நிறை. அடுத்தது சுசிதார இரையாட பலிசால் நிருதியாட பாடுங்க. சுசிதார இரையாட பலிசால் நிருதியாட ஹரிகர மகனோடே. இதுக்கு மட்டும் 4 தாளம் வரும். ஹரிகர மகனோடே. ஸ்டான்ஸா ஃபுல்லாக பாடி காமிச்சுடுறேன். சூலதர நாராட ஓதி மகளாட நனி தொழுபோத கணமாட அறியாட அயனோடு தூய கலை மாதாட மானளினியாட உயர். சுரரோடு சுரலோகபதியாட எலியேறு. சூகை முகனாராட மூரி முகனாட ஒரு. தொடர் ஞாழி மிசையோர் மழவாட வசுவீர. சூலிபதி தானாட நீல நமநாட நிறை. சுசினார இரையாட வலிசால் நிருதியாட ஹரிகர மகனோடே. செகண்ட் ஸ்டான்ஸா. காலிலியுமேயாட வாழ்நிதிய நாட மிகு பாடுங்கோ. காலிலியுமேயாட வாழ்நிதிய நாட மிகு. அடுத்தது கனஞால மகளாட வரவேணி சசிதேவி பாடுங்கோ. கனஞால மகளாட வரவேணி சசிதேவி. அடுத்தது காமமத வேளாட மாமைரதியாட அவிர் பாடுங்கோ. காமமதி வேளாட மாமைரதியாட அவிர். அடுத்தது கதிராட மதியாட மணிநாக அரசோகை பாடுங்கோ. கதிராட மதியாட மணிநாக அரசோகை. அடுத்தது காணும் முனிவோராட மாணரமினாட இரு பாடுங்கோ. காணும் முனிவோராட மாணரமினாட இரு. அடுத்தது கழலாட அழகாய தலையாட மணி மாசுயில் பாடுங்கோ. கழலாட அழகாய தலையாட மணி மாசுயில். அடுத்தது
கானமயில் தானாட ஞானாயிலாட ஒளிர் பாடுங்க. கானமயில் தானாட ஞானாயிலாட ஒளிர். அடுத்தது கரவாள மதுவாட எரிசோல மழுவாட பாடுங்க. கரவாள மதுவாட எரிசோல மழுவாட வயிரமல் எருரோடே பாடுங்க. அந்த இழுக்கிற வரைக்கும் தாளம் முடிகிற வரைக்கும் இழுக்கணும். வயிரமல் எருரோடே. இப்போ இது ஃபுல்லும் பாடி காமிச்சுடுறேன். செகண்ட் ஸ்டான்ஸா. இப்போ இது ஃபுல்லுமே பாடிடுறேன். காலிலேயுமே ஆட வாழ்நிதிய நாட மிகு கனஞால மகளாட வரவேணி சசிதேவி காமமத வேளாட மாமைரதியாட அவிர் கதிராட மதியாட மணிநாக அரசோவை காணும் முனிவோராட மாணரமினாட இர் கழலாட அழகாய தலையாட மணி மாசுயில் காலமையில் தானாட ஞானகையிலாட ஒளி கரவாள மதுவாட எரிசோல மழவாட வயிரமல் எருரோடே. தேர்ட் ஸ்டான்ஸா கற்றுப்போம். கோல அரைஞானாட நூன் மருமமாட நிறை பாடுங்க. கோல அரைஞானாட நூன் மருமமாட நிறை. அடுத்தது கொழு நீப அணியாட உடையாட அடல் நீடு பாடுங்க. கொழு நீப அணியாட உடையாட அடல் நீடு. அடுத்தது கோழி அயராதாட வாகுவணியாட மிளிர் பாடுங்க. கோழி அயராதாட வாகுவணியாட மிளிர். அடுத்தது குழையாட வளையாட உபயாறு கரமேசில் பாடுங்க. குழையாட வளையாட உபயாறு கரமேசில். அடுத்தது கோகநத மாறாரோடாறு விழியாட மலர் பாடுங்க. கோகநத மாறாரோடாறு விழியாட மலர். அடுத்தது குழகாய இதழாட ஒளிராறு சிரமோடு பாடுங்க. குழகாய இதழாட ஒளிராறு சிரமோடு. அடுத்தது ஒரு கலை நாவாட மூரல் ஒளியாட வளர் பாடுங்க. ஒரு கலை நாவாட மூரல் ஒளியாட வளர். அடுத்தது குவடேறு புயமாட மிடராட மடியாட பாடுங்க. குவடேறு புயமாட மிடராட மடியாட அகன் முது புறமோடே பாடுங்க. அகன் முது புறமோடே. இப்போ இது ஃபுல்லும் பாடி காமிச்சிடுறேன். கோல அரைஞானாட நூன் மருமமாட நிறை கொழு நீப அணியாட உடையாட அடல் நீடு கோழி அயராதாட வாகுவணியாட மிளிர் குழையாட வளையாட உபயாறு கரமேசில் கோகநத மாறாரோடாறு விழியாட மலர் குழகாய இதழாட ஒளிராறு சிரமோடு ஒரு கலை நாவாட மூரல் ஒளியாட வளர் குவடேறு புயமாட மிடராட மடியாட அகல் முது புறமூடே. இப்போ ஃபோர்த்து ஸ்டான்ஸை நம்ம கற்றுப்போம். நாலு மறையே ஆட மேல் நுதல்களாட வியன் பாடுங்க. நாலு மறையே ஆட மேல் நுதல்களாட வியன். அடுத்தது நலியாத எழிலாட அழியாத குணமாட பாடுங்க. நலியாத எழிலாட அழியாத குணமாட. அடுத்தது நாகரிகமே மேவு வேடர் மகளாட அருள் பாடுங்க. நாகரிகமே மேவு வேடர் மகளாட அருள். அடுத்தது நயவானை மகளாட முசுவான முகநாட பாடுங்க. நயவானை மகளாட முசுவான முகநாட. அடுத்தது நாரத மகாநாட ஓசை முனியாட வீர பாடுங்க. நாரத மகாநாட ஓசை முனியாட வீர. அடுத்தது நவவீரர் புதராட ஒரு காவடிய நாட பாடுங்க. நவவீரர் புதராட ஒரு காவடிய நாட. அடுத்தது ஞான அடியாராட மாணவர்கள் ஆட இதை பாடுங்க. ஞான அடியாராட மாணவர்கள் ஆட இதை. அடுத்தது நவில்தாசன் உடனாட இது வேளை எணிவாக்குள் பாடுங்க. நவில்தாசன் உடனாட இது வேளை எணிவாக்குள் அருள்மலி முருகோனே பாடுங்க. அருள்மலி முருகோனே சொல்கிறேன்.
நான்கு மறையே ஆட மேல் முதல்கள் ஆடவியன் நலியாத எழிலாட அழியாத குணமாட நாகரிகமே மேவு வேடர் மகளாட அருள் நயவானை மகளாட முசுவான முகநாட நாரத மகாநாட ஓசை முனியாட வீர நவவீரர் புதராட ஒரு காவடியராட ஞான அடியாராட மாணவர்கள் ஆட இதை நவில்தாசன் உடனாட இது வேளை எணிவாக்குள் அருள்மலை முருகோனே. தேன்வண்ணம் ஃபுல்லாக பாடி காமிச்சுடுறேன். சூலதர நாராட ஓதி மகளாட நனி தொழுபோத கணமாட அரியாட அயனோடு தூய கலை மாதாட மானளினியாட உயர் சுரரோடு சுரலோகபதியாட எலியேறு சூகை முகனாராட மூரி முகனாட ஒரு தொடர் ஞாழி மிசை ஒரு மழவாட வசுவீர சூலிபதி தானாட நீல நமனாட நிறை சுசினார இரையாட வலிசால் நிருதியாட ஹரிகர மகனோடே. காலிலியுமேயாட வாழ்நிதிய நாட மிகு கனஞால மகளாட வரவேணி சசிதேவி காமமத வேளாட மாமைரதியாட அவர் கதிராட மதியாட மணிநாக அரசோகை காடு முனிவோராட மாணரமினாட இரு கழலாட அழகாய தலையாட மணி மாசுயில் ஞானமயில் தானாட ஞான அயிலாட ஒளிர் கரவாள மதுவாட எரிசோல மழுவாட பகிரமல் எருளோடே. கோல அரைஞானாட நூன் மருமமாட நிறை குழு நீப அணியாட உடையாட அடல் நீடு கோழி அயராதாட வாகுவணியாட மிளிர் குடையாட வளையாட உபயாறு கரமேசில் கோகனத மாறாரோடாறு விழியாட மலர் குழகாய இதழாட ஒளிராறு சிரமோடு ஊரு கலை நாவாட மூரல் ஒளியாட மலர் குவடேறு புயமாட மிடராட மடியாட அகன் முது புறமோடே. நாலு மறையே ஆட மேல் முதல்கள் ஆட வியன் அழியாத எழிலாட அழியாத குணமாட நாகரிகமே மேவு வேடர் மகளாட அருள் நயவானை மகளாட முசுவான முகநாட நாரத மகாநாட ஓசை முனியாட வீரநவ வீரர் புதராட ஒரு காவடியனாட ஞான அடியாராட மாணவர்கள் ஆட இதை நவில்தாசன் உடனாட இது வேளை எணிவாக்குள் அருள்மலை முருகோனே. பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசர் திருவடிகளே சரணம். அவசியம் எல்லாரும் இதை கற்றுண்டு பாடுங்க. இதை பாடுறதுனால என்னன்னாக்க இந்த மூச்சு பயிற்சி மாதிரி தான் இது. இந்த அது எஸ்பெஷலி 4வது இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தில் 4வது என்ன ஃபுல்லுமே ஒரு மூச்சு பயிற்சி தான். நமக்கு மூச்சு ப்ராப்ளம் இருக்கிறவாள்லாம் அதை பாடினா கண்டிப்பாக அதுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நமக்கு பிராணாயாமம்க்கு ஈக்குவல் இது. ஸோ ரோக நிவாரணமும் கூட இது. முருகன் கண்டிப்பாக அது பாடுற இடத்துல முருகனே சொல்லியிருக்கார். பாடுற இடத்துல நிச்சயம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவேன்னு சொல்லியிருக்கார். அது சத்தியம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இது நாங்களே இதை அனுபவிச்சிருக்கோம். இந்த ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கோம். இந்த ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசர் சுவாமிகள் அருளால் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கார். எல்லோரும் கற்றுண்டு அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெறணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசர் திருவடிகளே சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.
முருகன் திருவடிகளே சரணம். பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் திருவடிகளையே சரணம். இப்போ இந்த நம்ம நாமருச்சி சேனலில் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய பஞ்சாமிர்த வண்ணம் இது நிறைய பேருக்கு தெரிய வரல இன்னும். அவர் எழுதின பாடல்கள் நிறைய முருகன் அருளில் அவர் முருகன் காட்சி பெற்று எழுதின பாடல்கள் இதெல்லாம் நிறைய. முருகன் நேரவே அவருக்கு காட்சி கொடுத்துருக்கார். அதில் பஞ்சாமிர்த வண்ணம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்லோகம். அது நாங்கள் ராகமாக பாடியிருக்கோம். 5 உண்டு. பஞ்சாமிர்தம்ங்கிறது பழம் போட்டு பண்ணுறது தான் பஞ்சாமிர்தம். ஆனால் அவர் எழுதியிருக்கிறது பழம் இல்லாத பஞ்சாமிர்தம். பால், தயிர், நெய், சர்க்கரை, தேன் ஒவ்வொன்றுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டாண்ட்ஸு 5 ஸ்டாண்ட்ஸாக வருது. ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது பாடுறதுக்கே 25 மினிட்ஸ் ஆகும். நான் கற்றுக் கொடுக்குறதுனாக்கா 1 ஹவருக்கு மேலே ஆகும். அதனால் நாங்கள் அது பாடினதை அப்படியே அப்லோட் பண்ணுறோம். புக்கு கிரி ட்ரேடிங்கில் ட்ரை பண்ணி பாருங்க. பாம்பன் சுவாமிகள் குமர குருதாச சுவாமிகள் அவருடைய அதிஷ்டானம் திருவான்மையூர் கலாக்ஷேத்ரா பக்கத்தில் இருக்குது. நல்ல ஒரு வைப்ரேட்டிவ் இடம். அவசியம் எல்லோரும் போயிட்டு வராங்கோ. முருகன் அருள் பண்ணட்டும். அங்கே வர ரொம்ப இது சஷ்டி, விசாகம், கிருத்திகை எல்லாத்துக்குமே ரொம்ப விசேஷமாக நடக்கிறது அங்கே. ஸோ அதை பாடினா இதில் என்ன விசேஷம்னாக்கா, இந்த பஞ்சாமிர்த வண்ணம் பாடுற இடத்துல முருகனே நான் எப்படியும் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் காட்சியளிப்பேன்னு முருகனே சொல்லியிருக்கிறதா வழி வழியாக நம்பப்படுகிறது. ஆனால் இது இன்னும் வெளியில் ஜாஸ்தி நிறைய பேருக்கு தெரிய வரல. இது தெரியணும். இந்த பாடலுடைய மகிமை எல்லாருக்கும் தெரியணும். அவளும் அந்த பலனை அடையணுங்கிறதுக்காக தான் இதை முக்கியமாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அடியனுடைய குழுவுக்கே 2 இன்சிடெண்ட் நடந்தது. 2 தடவையும் நாங்கள் கோயிலில் அபிஷேகம் பண்ணும்போது நடந்தது. முதல் தடவை ஒரு சேவல், நாங்கள் ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் சன்னிதானத்தில் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே சேவல் அழகாக நின்றுட்டு இருந்தது முடிகிற வரைக்கும். அது ஒன்று. இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு வாரத்தில் போனோம். அபிஷேகத்துக்கு புக் பண்ணியிருந்தோம். மற்றவெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் அதனால் புக் பண்ணிவிட்டு போனோம். அப்போவும் அதிசயம் நடந்தது. எல்லாம் பாடி முடித்ததுக்கப்புறமா நல்ல ரஷ். அன்றைக்கி தேய்பிர சஷ்டி எல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஒரு குமரன், அதாவது 25 வயசு 30 வயசு இருக்கும், ஒரு பையன் நாங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பினோம். அம்மானு கூப்பிட்டான். என்னப்பா அப்படின்னேன். கையில் ஒரு முருகன் படத்தை எடுத்துட்டு வாங்கிட்டு அம்மா இதை கொடுக்கணும்னு தோன்றுறது எனக்கு, நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே நீங்கள் பாடின மாதிரி எல்லா கோயிலையும் போய் நீங்கள் பாடணும் அப்படின்னா எனக்கு அப்படியே நான் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டேன். முருகன் சொன்னது தான் ஞாபகம் வந்தது. நான் ஏதோ ரூபத்தில் வருவேன்னு சொன்னா இல்லையா, அங்கே நாங்கள் அந்த பையன் ரூபத்தில் நாங்கள் பார்த்தோம். ஸோ முருகன் படத்தையும் எனக்கு அந்த பையன் கொடுத்து முருகனே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நீங்கள் எல்லா கோயிலையும் போய் இந்த மாதிரி பாடிகிட்டே இருக்கணும்னு சொன்னான். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அப்பேற்பட்ட பாக்கியம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த பாடல் கொஞ்சம் சிரமந்தான். திருப்புகழ் மாதிரி கொஞ்சம் பிரித்து தான் பாடணும். அடியனுக்கு முருகன் அருள் புரிய வேண்டும் இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு. இதே மாதிரி அந்த பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும். நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் அடியன் கற்றுக் கொடுக்கறதுக்கும் பாக்கியம் கிடைக்கும்னு நம்புகிறேன். நான் அந்த பாக்கியம் கிடைக்கும்போது அதை நம்ம திருப்புகழ் சேனல் இருக்கு இல்லையா, திருப்புகழ் மாமி சேனல், அந்த சேனலில் நான் அடியன் கற்றுக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முருகன் அருள் பண்ணணும். அது வரைக்கும் இதை போட்டு நீங்கள் கேட்டு பழகிக்கோங்க. பாம்பன் சுவாமிகள் அதிஷ்டானம் அந்த கோயிலில் இந்த புக்கு கிடைக்கிறது, பஞ்சாமிர்த வண்ணம்ங்கிற புக்கு கிடைக்கிறது. ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏன்னா லிரிக்ஸ் போட முடியல, அந்த பாட்டோட போட முடியல, பெரிய லிரிக்ஸ் ரொம்ப பெருசு அது. அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் இதை பேர் பண்ணிக்கோங்க. புக்கு வாங்கின போட்டு கேட்டுக்கோங்க. புக்கு வாங்கினதுக்கப்புறம் கூடவே பாடி பழகிக்கோங்க. அவ்வளோதான். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி.
இசைக்குமே இடையிலம் முதவா